வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் ஓட்டேரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்கு ஆப்போசிட் வந்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புது பிரிட்ஜ் இருக்குது, கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சைடில். ஸோ அந்த சைடில் வரலாம். 1 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டிலேருந்து வரோம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் 40க்கு 60 லேண்ட் ஏரியாவில் ஒரு 980 லேண்டு, கீழே ஒரு 980, மேலே ஒரு 980. ஸோ G+1 வீடு, ஒரு 17 வருஷம் கிட்ட அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தாங்க இருக்குது. 6500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். இது அவங்க சொல்கிறது லேண்ட் வேல்யூ மட்டும் தாங்க சொல்கிறாங்க. இந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்அப்ரூவ்டே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெடி டு ஆக்குப்பையில் அந்த ப்ராப்பர்ட்டியானது இருக்குது. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சரி, வீட்டை சுற்றி நல்லா கார்டன் வசதி இருக்கிற மாதிரி நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் ஒரு 5 அடி பேசேஜும், ஈஸ்ட்டில் நமக்கு ஒரு 10 அடி பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2-3 கார் நிற்கலாம். அதே போல் பேக் சைடில் ஒரு 12 அடி அகலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டன் ஹவுஸ் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இன்னொரு 30 இயர்ஸ்க்கு மேலே இந்த வீடான நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம தேடி பார்த்தாலும் இந்த மாதிரி நல்லா ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிற வீடு வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியாது. நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அதில் டோட்டலாக கரெக்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கார்டன் ஹவுஸு நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் இருக்குது. CMDA அப்ரூவ்ட் லிமிட்டுக்குள்ளே வரும். அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. நம்ம டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட். நீங்கள் வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக இருக்குது. லீகலும் பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் லீகல் பார்த்துட்டு அடுத்த கட்டமும் ப்ராசஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லோன் போகிறவங்க பெரிய அமௌண்ட் வந்து லோன் போக முடியாது. சரிங்களா? அதனால் அதுக்கேற்ற பீப்புள் இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். நன்றி.